மாவட்ட எல்லை அருகே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த குமுளியில் வசித்து வந்தவர் அன்னக்குட்டி மேத்யூ, வயது 72. கணவர் இறந்த நிலையில் இவர் தனியே வசித்து வந்தார். இவரது மகன் சஜுமோன், வயது 55, கேரளா கூட்டுறவு வங்கியில் வசூல் முகவராகவும், மகள் சிஜு, வயது 52, ஊராட்சி அலுவலகத்தில் கணினி ஆபரேட்டராகவும் பணிபுரிந்தனர். திருமணமாகி தனித்தனியே அவரவர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அன்னக்குட்டியின் சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொண்ட இருவரும் தங்களது தாயை கவனிக்கவில்லை. கல்லீரல் பாதிக்கப்பட்டு மயங்கியே கிடந்த அன்னக்குட்டி பற்றி தகவல் பிள்ளைகளுக்கு கொடுத்தும் இருவரும் வராததால் அருகில் உள்ளவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தாய் இறந்த தகவலை பலமுறை தெரிவித்தும் இருவரும் இறுதி சடங்கு செய்யக்கூட வரவில்லை. இதுகுறித்த தகவல் கிடைத்ததும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ் குமுளிக்கு வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்பு அட்டப்பள்ளத்தில் உள்ள அன்னக்குட்டியின் உடன் செயின்ட் தாமஸ் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. தாயின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த நிலையிலும் இறந்தபோதும் கூட பிள்ளைகள் வராதது கேரளாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பிள்ளைகள் இருவருக்கும் போலீசார் நோட்டீஸ் வழங்கினர். இந்நிலையில் இடுக்கி ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ் பிள்ளைகள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு இருவரும் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். கடந்த தலைமுறையால் விரும்பி விளையாடப்பட்டு வந்த பல்லாங்குழி, கண்ணாமூச்சி, ராஜாராணி, பரமபதம், பம்பரம் உள்ளிட்ட தமிழ் மரபு விளையாட்டுகள் நாகரிக வளர்ச்சியால் வழக்கொழிந்து வருகின்றன. அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் பொள்ளாச்சியை அடுத்த பெத்த நாயக்கனூர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் ஆண்டுதே ஓரும் தமிழ் மரபு விளையாட்டுகளை நடத்தி வருகின்றனர். 8ஆம் ஆண்டாக மரபு விளையாட்டு திருவிழா சமீபத்தில் நடைபெற்றது. காலையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்த பின்னர் பறை இசை, ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கும்மியாட்டம், வள்ளி கும்மி ஆகியவற்றுடன் தொடங்கிய இந்த விளையாட்டு விழாவில் பம்பரம், கண்ணாமூச்சி, கயிறு இழுத்தல், பாண்டியன் குழி, தாயம், பூச்சுடவா, சம்பா, ஓட்டங்கரம், கில்லி, டயர் வண்டி ஓட்டுதல், பச்சைக்குதிரை, நொண்டி அடித்தல் உள்ளிட்ட மரபு விளையாட்டுகளை மாணவிகள் உற்சாகமாக விளையாடினர். மரபு விளையாட்டுகள் கற்பனை திறன், சிந்திக்கும் ஆற்றல், ஞாபக சக்தி அதிகரித்தல் ஆகியவற்றுக்கு உதவுகின்றன. இந்த விளையாட்டுகள் மாணவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை நீக்கி தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன என்று கூறப்படுகின்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மீண்டும் பனிப்பொழிவு தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ள நிலையில் நேற்று காலை -2°C வெப்பநிலை குறைந்துள்ளது. கடும் குளிரால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக தேயிலை மற்றும் வனங்களில் செடி கொடிகள் கருகத் தொடங்கியுள்ளன. உதகை, குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் நேற்று கடும் உறைபனிப் பொழிவு ஏற்பட்டது. தாழ்வான நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, தலைக்குந்தா, எமரால்டில் குறைந்த பட்ச வெப்பநிலை -2 பதிவாகியுள்ளது. சேலம் மொத்த சந்தையில் வழக்கத்துக்கு மாறாக ஜனவரி மாதத்தில் பூண்டு விலை கிலோ 320 ரூபாய் என அதிகரித்துள்ளது. அறுவடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையிலும் பூண்டு விலை உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தேவை அதிகமாக இருக்கும் நிலையில் வரத்து குறைவாக இருப்பதால் இந்த விலை அதிகரிப்பு எனக் கூறப்படுகின்றது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டில் 11வது நாளின் முடிவில் மகாராஷ்டிரா 44 தங்கம் உட்பட 127 பதக்கங்களுடன் பட்டியலில் முதலிடத்தில் ஆதிக்கம் செலுத்தியது. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. பதக்கப்பட்டியலில் ஹரியானா 33 தங்கம், 19 வெள்ளி, 42 வெண்கலம் என 94 பதக்கங்களுடன் 2வது இடத்திலும், தமிழகம் 29 தங்கம், 19 வெள்ளி, 42 வெண்கலம் என 82 பதக்கங்களுடன் 3வது இடம் வகிக்கிறது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனவரி 30 தலைநகர் டெல்லியில் ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து அறவழியில் போராட்டம் நடத்தியவர் மகாத்மா காந்தி. இவர் டெல்லி பிர்லா மாளிகையில் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது நினைவு கூறத்தக்கது. ஹிரித்திக் ரோஷன் நடிப்பில் குடியரசு தினத்தையொட்டி கடந்த 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான படம் ஃபைட்டர் திரைப்படம் உலகம் முழுவதும் 150 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
250 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இப்படம் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. படம் வெளியாகி ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களைப் பெற்றது. இந்நிலையில் இப்படம் இந்தியாவில் 120 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் தியாகராஜ சுவாமிகளின் 177வது ஆராதனை விழா நிறைவு நாளான ஜனவரி 30 பஞ்சரத்ன கீர்த்தனை வைபவம் நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் பங்கேற்று தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் தியாக பிரம்மம் என்று போற்றப்படுகிறார். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் முக்தி அடைந்தார். இங்கு அவரது சமாதி அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த இடத்தில் தியாகராஜர் ஆராதனை விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 5 நாட்கள் விழாவாக தியாகராஜ சுவாமிகளின் 177வது ஆராதனை விழா கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. இதில் 1000க்கும் அதிகமான இசைக்கலைஞர்கள் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஒருமித்த குரலில் பாடியும் இசைக்கருவிகளை இசைத்தும் தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். தேசிய ஓபன் நடை பந்தயம் சண்டிகரில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவருக்கான 20 கிலோமீட்டர் நடை பந்தயத்தில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த அக்ஷ்தீப் பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 19 நிமிடங்கள் 38 வினாடிகளில் கடந்து முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் வென்றார். கடந்த ஆண்டு நடைபெற்ற இதே தொடரில் அக்ஷ்தீப் இலக்கை 1 மணி 19 நிமிடம் 55 வினாடிகளில் கடந்து தேசிய சாதனை படைத்ததுடன் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி பெற்றிருந்தார். தனது சொந்த சாதனையை தற்போது அவரே முறியடித்து புதிய சாதனை படைத்துள்ளார். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 5850 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 46,800 ரூபாயாகவும் விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 78 ரூபாயாக விற்கப்படுகின்றது.